தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவின் அன்பில் ஒன்றிணைக்கும் இறைக்குலமே, உங்கள் அனைவரையும் பாடகர் குழுவின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். ஆண்டின் பொதுக்காலத்தின் 33ஆம் ஞாயிறு திருவழிபாட்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய சிந்தனை, இன்றைய இறைவாழ்க்கை வழிபாடு இவ்வுலகில் குடும்பங்களுக்கு மத்தியில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. மன உறுதியினால் உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு தரும் மைய செய்தியாகும். இன்றைய நற்செய்தியில் எருசலேம் ஆலயத்தில் அழிவு, போர்கள், நிலநடுக்கங்கள் மற்றும் தம் சீடர்களுக்கு வரவிருக்கும் துன்பங்கள் என பல அச்சுறுத்தல்களுக்கு நிகழ்வுகளை இயேசு முன்வைக்கின்றார். இத்தகைய சூழலில் நாம் தவறான போதனைகளால் ஏமாந்து விடாமலும் கலக்கமடையாமலும் இருக்க அவர் அழைக்கின்றார். இந்த மன உறுதிக்கு தேவையான நம்பிக்கையை உறுதியுடன் சான்று பகிர்ந்து நிலை வாழ்வை வென்றெடுக்க தேவையான அருளை இத்திருப்பலியில் ஒன்றிணைந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரி, இன்றைய திருப்பலியானது இன்றைய நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கின்ற அருள் தந்தை மனோஜ் அவருடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய கல்வி நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் மேரி ஜமிலா நோயல் ராஜனுடைய கருத்துப்படி ரிச்சர்ட் சாலமோனேட்டா, ஜான் தர்மராஜ், ரமணி பாயினுடைய ஆண்மை பாற்றிக்காகவும் மார்கரெட் செல்வனுடைய கருத்துப்படி அலெக்சாண்டர் மைக்கேல் ராஜ், ஆண்டனி செல்வராஜ், சமணஸ் மேரி இவருடைய ஆண்மை பாற்றிக்காகவும் ஜெயரோஸ் இவருடைய கருத்துப்படி அருள்ராஜ், ஆரோக்கிய மேரி, தம்புராஜ், எலியாசுடைய ஆண்மை பாற்றிக்காகவும் ஜோசஸ்லி, அருள் கில்டா மேரியுடைய கருத்துப்படி இவருடைய திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும் புனித பிரான்சிஸ் சவேரியார் அன்பிய குடும்பத்தின் சார்பாக புனித பிரான்சிஸ் சவேரியார் அன்பிய குடும்பங்களிலே மறித்து போன ஆண்மையை பாற்றிக்காகவும் அனுலூர்து மேரியுடைய கருத்துப்படி ஜான் விக்டர், ஜோசப் ரொசாரியோ சின்னப்பனியுடைய ஆண்மை பாற்றிக்காகவும் விக்டோரியா ரத்னா ராஜுடைய கருத்துப்படி ஜோசப் ரோமினா, மாரிமுத்து, ராஜம்மாள், ஆரோக்கியநாதன், பாஸ்கர் இவருடைய ஆண்மை பாற்றிக்காகவும் ஜெயராணியுடைய கருத்துப்படி புனித யூதா ததைக்கு நன்றியாகவும் ஜெயராணியுடைய கருத்துப்படி யாரணி யாதவ் திருஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும் மனோகர், ஜூடி, இந்தியா யாழனியுடைய கருத்துப்படி புனித யூதா ததைக்கு நன்றியாகவும் மனோகர், ஏஞ்சலினுடைய கருத்துப்படி புனித யூதா ததைக்கு நன்றியாகவும் மைக்கேல், ஜூட், டயானா இவருடைய கருத்துப்படி புனித யூதா ததைக்கு நன்றியாகவும் ஜூடி, தாமஸ் இவருடைய கருத்துப்படி அம்பரோஸ், ராயக்கன், தரசம்மாள், செல்வராஜ் இவருடைய ஆண்மனை பாற்றிக்காகவும் தாமஸ் இவருடைய கருத்துப்படி ஜான் போஸ்கோ, சூசன் மேரி, சர்லா மேரி இவருடைய ஆண்மனை பாற்றிக்காகவும் ஹைடா அபிஷேக் நாதன் இவருடைய கருத்துப்படி லாரன்ஸ், ஃப்ளோமினா, ஜெரோம் இவருடைய ஆண்மனை பாற்றிக்காகவும் ஞான தீபம் இவருடைய கருத்துப்படி ஜெனிஃபர்
குடும்பத்தில் மறைத்த யாருடைய ஆண்மனை பாற்றுக்காகவும், சூசிராஜருடைய கருத்துப்படி சேவியனுடைய 3வது ஆண்டு நினைவு திருப்பலியாகவும், ஜானி மெட்ரிடாவுடைய கருத்துப்படி சேவியனுடைய 3வது ஆண்டு நினைவு திருப்பலியாகவும், ஜோசப்புடைய கருத்துப்படி அருள்மணி மரியசூசை குழந்தைசாமி குருசுமேரியுடைய ஆண்மனை பாற்றுக்காகவும், ஜோசப் சிறிய புஷ்பங்களுடைய கருத்துப்படி நன்றி பலியாகவும், இயேசுராஜ் கிறிஸ்டி புஷ்பராணியுடைய கருத்துப்படி ஞானமுத்து மரிய செல்வம் சிறுமணி சௌரிமுத்துடைய ஆண்மனை பாற்றுக்காகவும், இசபெலா மேரியுடைய கருத்துப்படி அந்தோனிராஜ், ஆல்பர்ட் ராஜ், அருளானந்த அம்மாள், சந்தனசாமி, பிரான்சிஸ் மற்றும் குடும்பத்தில் மருத்துவருடைய ஆண்மனை பாற்றுக்காகவும், விமல் ஆண்டனி எலன் பிரியாவுடைய கருத்துப்படி புனித யூதாத்ததைக்கு நன்றியாகவும், ஆண்டனி மெர்சியுடைய கருத்துப்படி புனித யூதாத்ததைக்கு நன்றியாகவும், குழந்தைகளுடைய நலனுக்காகவும், ஆண்டனி மெர்சியுடைய கருத்துப்படி மைக்கேல் எலிசபெத் ராணி ஸ்டீபன் சகாயராஜ் இவருடைய ஆண்மனை பாற்றுக்காகவும், மரிய ஜோசப் கிறிசிலன் மேரியுடைய கருத்துப்படி இறந்தவருடைய ஆண்மனை பாற்றுக்காகவும், குடும்பத்தில் இருந்து ஒருவருடைய ஆண்மனை பாற்றுக்காகவும், சோனியா நந்தா சின் ஜோன் இவருடைய கருத்துப்படி புனித யூதாத்ததைக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்மளுடைய குற்றங்களையும் பாவங்களையும் எண்ணி மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. அன்பார்ந்தவர்களே, அந்த பக்கம் அமர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், ஜன்னல் ஓரமாக இருக்கக்கூடியவர்கள், தீர்த்தம் தெளிக்கின்ற சமயத்தில் மட்டும் ஒன்று சேருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இல்லாமல் இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. அமைதியாக
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகி எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இறுதி தீர்ப்பு நாளை குறித்த எச்சரிக்கையையும் அதே வேளையில் எதிர்நோக்கையும் தருவதே இன்றைய முதல் வாசகம். கடவுளுக்கு அஞ்சி நடக்காத ஆணவக்காரர்களுக்கு எரியும் தீச்சுளையும், அவருக்கு அஞ்சு நடப்பவருக்கோ நலம் தரும் கதிரவன் எழுவான் என கூறும் இவ்வாசகத்துக்கு செவிமடுப்போம். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1-2 முடிய. இதோ சூழலை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்டு சருகுவார். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயரும் அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளின் நலம் தரும் மருந்து இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பாடுவோம். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மீண்டுமாக மக்களினங்களை யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். கடலும் அதில் நிறைந்தவையாவும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளை கை கொட்டுங்கள், மலைகளை ஒன்று கூடுங்கள். பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை சொற்றொடர்கள் 5 19 வரை. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவை எல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்கவர்களே, ஆண்டின் பொது காலத்தினுடைய 33வது ஞாயிறை சிறப்பிப்பதற்காக நாம் அனைவரும் இங்கு குழுமியிருக்கின்றோம். பொது காலத்தினுடைய இறுதி வாரமாகவும் கடைசி வாரமாகவும் என்று நாம் பார்க்கின்றோம். வருகின்ற அடுத்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்காக திருச்சபை நமக்கு உழைப்பு விடுக்கின்றது. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த பக்கத்தில் லைட்டாக சவுண்ட் வருது, இந்த பக்கம் வரலையே. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நீங்களும் நல்லா இருக்கிறீங்க. இந்த ஒரு மனுஷன் கேட்குற மனுஷனே நல்லா இருக்கான்னு கேட்டால் தான் என்ன? 3 முறை கேட்குறாரு சாமியார். சரி, மறுபடியும் அவர் நல்லா இருக்கிறாருன்னு கேட்போமே. பொதுவாக எங்கே போனாலும் நான் கேட்பது வழக்கம். ஏன்னா தமிழர்களுடைய பண்பாடு, வீட்டுக்கு வந்தோடனே தண்ணி கொடுப்போம். அதே போல் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்போம். ஆமாம், நான் நல்லா இருக்கேன். உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கான்னு கேட்குறது வழக்கம். மறுபடியும் கேட்டு பார்க்கலாமா? வெரி குட். ஒரு 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 ஆள் கேட்டாலும் எனக்கு சந்தோஷம். நானும் நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இன்றைய வாசகங்கள் அனைத்து நமக்கு அழைப்பு விடுப்பது, சிந்திக்க அழைக்க ஒரே ஒற்றுமையான ஒரு கருத்தை தெளிவுபடுத்துவது என்னவென்றால், கடைசி நாள், வாழ்க்கையினுடைய இறுதி நாள் எப்பொழுது வரும் எனக்கு? நான் இயேசுவை பற்றி சான்று பகர்வதற்கு தயாராக இருக்கின்றேனா? என்னுடைய வாழ்நாள் முடிவிலே இருக்கின்ற காலங்களிலே, நிகழ்காலத்திலே இயேசுவை பற்றி சான்று பகர்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா என்ற ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக எழும். அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்கு சான்று பகரவா? எப்படி நான் சான்று பகர்வது? சான்று பகர்ந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? எது கைமாறு ஏதாவது கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி நம்ம ஏதாவது ஒரு சின்ன வேலைகள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதற்கான சன்மானம், ஊதியம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு வேலையை பார்க்குறோம், இல்லை ஏதாவது ஒரு வேலைகள் பார்க்கும்பொழுது எனக்கு கண்டிப்பாக அதற்கான ஊதியமும் ஒரு சேலரி கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இங்கே இந்த திருச்சபையில், இந்த கோயிலில் இயேசுவுக்காக, கடவுளுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது, கடவுளோடு இருக்கும் பொழுது எனக்கு என்ன கைமாறு கிடைக்கும் என்ற கேள்விக்குறி கண்டிப்பாக எழும். அன்புக்குரியவர்களே, வாழ்வினுடைய மறுபக்கத்தை பற்றி பார்ப்பதற்காக இன்றைய நற்செய்தி வாசகம்
அழைப்பு விடுக்கின்றது. ஏன்னா ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு பக்கத்தில் நம்ம பார்ப்போம், இன்பம் இருக்கின்றது, மறுபக்கம் துன்பம் இருக்கின்றது. அதே போல் அன்பும் இருக்கலாம், பாசமும் இருக்கலாம். அதை அடுத்த பக்கத்தில் இன்னொரு காயின் பார்க்கலாம். அது ஒரு வகையான கஷ்டங்களும் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் 2 துருவங்களாக நாம் இருக்கின்றது. ஆக துன்பங்களும் போராட்டங்களும் இருக்கலாம், அதே போல் இன்பமும் அமைதியும் நமக்கு இருக்கும். ஒரு பக்கம் இருள் இரவு எது இருந்தாலும் நமக்கு இன்னொரு பக்கம் வெளிச்சமும் நமக்கான ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கின்றது. நன்மை தீமை கண்டிப்பாக இருக்கிறது. இறையேசுவில் அன்புமிக்கவர்களே, எருசலேமில் முதல் முறையாக அந்த எருசலேம் கோயிலை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தாவீது அரசர். எப்படியாவது ஒரு பெரிய கோயில் முதல் முறையாக இங்கு கட்டிவிட வேண்டும் என்று ஒரு ஆசைப்பட்டார். ஆனால் அவர் போரில் இரத்தம் நிறைய சிந்தினதுனால அவரால் அந்த ஒரு முயற்சியை மீண்டும் எடுத்து செல்ல முடியவில்லை. அதற்காக தன்னுடைய மகன் சாலமன் அரசன் மூலமாக முதலாக இந்த எருசலேம் ஆலயமானது கட்டப்பட்டது. அதற்கு பின்பாக வரலாறு நம்ம பார்க்குற சில நேரங்களில் அந்த எருசலேம் டெம்பிள் பல பேர் போராட்டத்துக்கு மத்தியில் அந்த எருசலேம் தேவாலயமானது இடிக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் பார்க்குறாங்க அந்த எருசலேம் ஆலயத்தை இன்னும் அழகுறாக ஆக்க வேண்டும் என்பதற்காக மக்களிடம் இருந்த பொன் பொருள் எல்லாத்தையும், அவங்களுடைய விலை உயர்ந்த கற்கள் எல்லாத்தையும் கொண்டாந்து அந்த ஆலயத்தை மிக அழகாக மெருகூட்டுகிறார்கள். ரொம்ப அருமையாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா மக்களுடைய விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கின்றது அந்த ஆலயம். நம்மளுக்கு விசுவாசம் இது நம்பிக்கையெல்லாம் ஒரு அடையாளமாக இருப்பது இந்த ஆலயம். எந்த கோயிலை சேர்ந்தவங்க எங்கேருந்து வரீங்கனாலும் NGGO காலையிலேருந்து வரன்றது இது ஒரு அடையாளமாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் ஒரு விசுவாசமாகவும் இந்த ஆலயம் நமக்கு இருக்கின்றது. அதே போல தான் அந்த காலத்தில் எருசலேம் டெம்பிள் வந்து ஒரு தேவாலயம் வந்து ஒரு நம்பிக்கையுமாக ஒரு விசுவாசத்தின் அடையாளமாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அப்படி தான் அவங்க ரொம்ப பறைசாட்டுறாங்க. பாத்தியா எங்கள் கோயில் வந்து எவ்வளவு அருமையாக இருக்குது, 4 கோடிக்கு எடுத்து கட்டினோம்பா, 10 கோடி கட்டணும், 20 கோடி போட்டு தேவாலயம் கட்டணும்னு சொல்லி இந்த காலத்தில் நம்ம பறைசாற்றுவது போல் அந்த காலத்துலையும் பார்த்தீங்களா விலையுயர்ந்த கற்கள் வெள்ளி எல்லாத்தையும் போட்டு இந்த ஆலயத்தை மிக அழகாக சிறப்பிச்சுக்கிருக்கான்னு சொல்லி அப்போவே சொல்லியிருக்காங்க. இறையேசுவில் அன்புமிக்கவர்களே, இதுக்கு எல்லாத்தையும் ஒரு முடிவு கட்டுறது மாதிரி தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்தில் தெளிவாக குறிப்பிடுறாரு. இதெல்லாம் கரெக்ட் தான், எல்லாம் போகுது, ஓகே தான். ஆனால் ஒரு காலம் வரும், எனக்கும் ஒரு காலம் வருன்றது போல் ஒரு காலம் வரும். இந்த ஆலயத்துக்கும் பெருசாக பீத்திக்கிட்டு இருக்கீங்களா, ஒரு காலத்துக்கு ஒரு நேரத்துக்கு இந்த ஆலயத்துக்கும் ஒரு முடிவு வரும். எப்போ வரும்? இயேசுநாதருடைய பின்பு 70ஆவது நூற்றாண்டில் அவங்க படையெடுத்து 46 ஆண்டுகள் எடுத்து இந்த ஆலயத்தை கட்டி முடிச்சிங்க. ஆனால் 70ஆவது நூற்றாண்டில் அந்த ஆலயமானது தரைமட்டமாக இடிக்கப்படுகின்றது. வெள்ளி போலங்கள் எல்லாம் வச்சு கட்டினா, ஆனால் ஒன்றுமே இல்லாத போல் ரோமை பேரரசிலிருந்து வந்து அப்படியே அசால்ட்டாக இடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய அந்த விசுவாசம் சில நேரங்களில் பல மாநிலங்களிலும் சரி பல இடங்களிலும் நம்மளுடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் அங்கங்கே அடிபடுவதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அவர்களுக்காக ஜெபிப்பதற்காகவும் நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இறையேசுவில் அன்புமிக்கவர்களே, இந்த உலக அதிசயமாக பார்த்த அந்த எருசலேம் டெம்பிள் கிபி 70ஆம் நூற்றாண்டில் இடிக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். ஆக இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு எச்சரிக்கையாக இன்றைய செய்தி வாசகத்தில் எச்சரிக்கை இடுகின்றார், பார்த்து செயல்படுங்க. ஏன்னா அவன் இன்னைக்கு சொல்லுவான், அதை பற்றி கடவுள் வர்றார், நாளைக்கு பாரு 9:59க்கு இயேசுநாதர் வருவார் அப்படிம்பாங்க, இங்கே பாரு போர் அங்கே பாரு அப்படிம்பாங்க. நீங்கள் மீண்டும் சொல்லலாம், கடவுளாகிய ஆண்டவர் தன்னுடைய ஒரே மகனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு காட்டாத அந்த முடிவை உங்களுக்கு காட்டியிருந்தானா தயவு செஞ்சு எங்களுக்கும் கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லி பிற மத போதகத்தை நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இயேசுவில் அன்புமிக்கவர்களே, தொடக்கமும் இறுதியும் ஒன்று. எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டனாலும் கண்டிப்பாக மேனுஃபேக்சரிங் டேட் இருக்குது, அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. நீங்களாக இருக்கட்டும் சரி, நானாக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்றோ ஒரு நாள் கடவுளோடு இணைந்து பயணிக்க போகிறோம்ன்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் பிறந்த குழந்தைகளை நம்ம என்றைக்கோ ஒரு குழந்தைகளெல்லாம் என்றைக்கோ இறக்க போகுது, அதனால் பிறந்த குழந்தைகளாம் கொண்டு வாங்க வெட்டி முடிச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உள்ள காலகட்டங்கள் நேரங்கள் எல்லாமே அவர்களை பொறுத்து இருக்குது. அதனால் நிறையா கட்டடங்கள்லாம் கட்டுறோம்ப்பா, என்றைக்கே ஒரு நாள் கட்டடமெல்லாம் இடிய போகுது, கமான் இல்லாட்டி அதெல்லாம் உடச்சி தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி கட்டடத்தெல்லாம் இடிக்க முடியுமா? முடியாது. ஆக இந்த நிகழ்காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கையானது தொடர்ந்து பயணிக்க வேண்டும், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அழைப்பு விடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, என்னுடைய நண்பர் ஒரு முறை கோயம்புத்தூருக்கு கடந்த அக்டோபர் மாதம் 24ஆம் நாள் என்னுடைய 18 ஆண்டுகள் குருத்துவ விழாவை கொண்டாடி இருக்கும் பொழுது பல ஆண்டுகள் கழித்து என்னுடைய நண்பர் என்னை பார்க்குறதுக்காக வரேன்னு சொன்னாப்புல, சரி வா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நண்பர்கிட்ட சொன்னேன். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் அவர் குறுமடத்தில் நான் அவனும் சேர்ந்து ஒரு 2 ஆண்டுகள் படித்தோம். அதுக்கப்புறம் தன்னுடைய
குடும்ப வாழ்க்கையோடு அப்படி போயிட்டாப்புல. ஒரு 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 10-12 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போக்கப்போ பேசுவோம், பட் வந்து தங்கினதில்லை. அவனா வரேன்னு சொன்னால் சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் காரமடையில் சரி வாடா அப்படின்னு சொல்லி தங்கலாமேன்னு சொல்லி அவனை கூப்பிட்டுருந்தோம். வந்திருந்தாப்புல ஒரு 2-3 நாட்கள் என்னோட தங்கியிருந்தாப்புல. ஒரு நாள் ஊட்டி போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே இருந்தால் கொஞ்சம் சோர்வாகவே இருந்தாப்புல. என்ன நண்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி இல்லை, ஒரு மாதிரியாகவே இருக்குது, கொஞ்சம் சில குடும்ப கஷ்டங்கள் பண கஷ்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நண்பா அப்படின்னு சொன்னாப்புல. சரி ஓகேடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இரவுகள் நான் ஃபஸ்ட்டு ரூமு, அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் தங்கியிருந்த ரூமில் பக்கத்து ரூமில் தான் தங்கியிருந்தாப்புல. தங்கியிருந்துட்டு கடைசியாக ஒரு 3 நாள் ஓரளவுக்கு மனசு ஒரு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குடாமாப்பில், நான் கிளம்புறேன் அப்படின்னாப்புல. சரி ஓகே கிளம்பு அப்படின்னு சொன்னேன். அப்போ 3ஆவது நாள் முடிச்சதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு சொன்னாப்புல, நண்பா எனக்கு ஒரு 3 நாள் இங்கே தான் தூங்கியிருந்தேன், ஆனால் உன்னோட பக்கத்து ரூமில் தூங்கும் பொழுது எனக்கு அந்த நோவாவுடைய பேழையில் இல்லை நோவாவுடைய பெட்டகத்தில் தூங்குனது போல் எனக்கு இருந்துச்சா அப்படின்னா. எனக்கு புரியல, என்னடா நோவா பெட்டகத்தில் எப்போ தூங்குனேன் எப்போ பேழையில் இருந்தேன். நோவா பெட்டகத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு தானே பழைய ஏற்பாட்டில் உலகம் முடியும் பொழுது எல்லா விலங்கினங்களையும் ஊர்வனங்களையும் சேர்த்து அந்த கப்பலை ஏற்றிட்டு போகிறத நம்ம பார்க்குறது. அப்படி தானே நோவா எல்லாரையும் வந்து மறு உலகத்திற்கு அழைத்து நம்ம பார்த்துருக்கோம். அப்படி சொல்லும்போது என்ன நண்பரே எனக்கு புரியல அப்படின்னா. அப்போ தான் ஒன்று சொன்னாப்புல, நான் ஒவ்வொரு இரவும் கடந்த 3 இரவும் இங்கே தூங்கும் பொழுது நம்ம ரூமுக்கு பின்னாடி கோழி, கின்னி கோழி, வான்கோழி, அதுக்கப்புறம் ஆடு, நாய், இது என்னது செம்மறியாடு எல்லாமே கத்திக்கிட்டே இருந்துச்சா. எனக்கு ஒரு யோசனை நண்பா, நம்ம எல்லாம் சேர்ந்து என் குடும்பம் குடும்பம் எல்லோரும் சேர்ந்து நோவாவுடைய பெட்டகத்தில் நம்ம எல்லாரையும் அழைச்சிட்டு போனது. உலகம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், காலி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் ஒரு உலகத்தில் அப்படியே பறந்துகிட்டு இருந்தது போல் எனக்கு ஒரு தோணிச்சிடாமாப்பில் அப்படின்னாப்புல. ரொம்ப சந்தோஷம். இதே ஒரு நல்ல எண்ணத்தோடு நல்ல ஒரு நோக்கோடு புது தெம்போடு கிளம்பிட்டு போட அப்படின்னு. நானும் அதிலே தான் இருக்கேன். 2 வருஷம் 3 வருஷம் அங்கே தான் தங்கியிருக்கேன். நமக்கு அந்த யோசனை கண்டிப்பாக வரல. ஆனால் செமினரிலேருந்து 2 வருஷம் தான் போனான். ஆனால் அவனுக்கு எப்படி பைபிளை கோட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து உள்ளே வரும்பொழுது எனக்கு யோசனை வந்துச்சு. ஆக பரவாயில்ல, நம்மளோட தம்பி இன்னும் வந்து உள்ளே ஊறிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுலேருந்து எனக்கு ஒரு வார்த்தை சிக்கியது. இயேசுவில் அன்பு மிக்கவர்களே, உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்கிறார். அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் அந்த ஒரு மறைபோதகர் ஹெரால்டு என்பவர் அவர் சொன்னார், 2011ஆம் ஆண்டில் மிக தெளிவாக சொன்னார், மே 21 இதோட சாயந்தரம் 6 மணிக்கு உலகம் முடியுது, உலகம் அழிய போகுது, அவ்வளோ முடிஞ்சு. மே 21 2011 உலகம் அழிய போகுது, எல்லாம் போங்க, எதையும் கண்டுக்காதீங்க, அப்படியே போங்க, தேக்க நிலையோடு இருங்க, கொண்டாடுங்க, வாழ்க்கையை கொண்டாடுங்கன்னு சொன்னார். 2011 மே 21 வந்துச்சு, ஒன்றும் ஆகலை. அவர் சொன்னது எதுவுமே நடக்கலை. மறுபடியும் போய் உட்கார்ந்து படித்து பைபிள் எல்லாம் தெளிவாக எல்லாம் படித்து முடிச்சுட்டு மறுபடியும் சொல்கிறாரு, அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி கண்டிப்பாக அந்த முறை அழியுது, உலகம் அழியுது, கண்டிப்பாக அழியுது, வேறு வழியே அழியுது. நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன், எல்லா நூல்களையும் எல்லாத்தையும் புரட்டி எடுத்துட்டேன், கண்டிப்பாக உலகம் அழிய போகுது அப்படின்றார். அப்பவும் அழியலை. 2012ஆம் ஆண்டுலேயும் சில பேர் சொன்னாங்க. 1844ஆம் ஆண்டுலேயும் வில்லியம் மில்லர் என்பவர் மார்ச் 21ஆம் தேதி உலகம் அழிய போகுது அப்படின்னாரு. ஒன்றும் நடக்கலை. கடவுளுக்கு தெரியும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து படைத்து அவருக்கு தெரியாத நமக்கு தெரிய போகுது. இதை போல போலியாக மறைப்போதுகள் அங்கும் இங்கும் சொல்லி கொண்டு தான் இருக்கின்றார்கள். நாம் உண்மையான சீடர்களாக சீடச்சியாக இயேசுவின் பின் இருக்கின்ற நாம் அனைவரும் எதை நம்பி நாம் வாழ்கின்றோம்? நம்முடைய விசுவாசம் இந்த நற்கருணையோடு இணைந்து இருக்கின்றதா என்று சற்று சிந்தித்து பார்ப்பதற்காக அழைப்பு விடுக்கின்றது. இறையேசுவில் அன்புமிக்கவர்கள், இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மொத்தம் 15 இறை சொற்றொடர்கள் இருக்குது. அந்த 15ல் 13 இறை சொற்றொடர்கள் அழிவை பற்றியே குறிக்குது. என்ன ஃபாதர் 15 பேர் சொன்னாங்க, 15ல் இந்த ஜெருசலேம் டெம்பிள் அழிஞ்சிடும், அது அழிஞ்சிடும், இது அழிஞ்சிடும் சொல்லி 13 வாசகங்கள் 13 அந்த இறை சொற்றொடர்கள் எல்லாத்துமே அழிவை பற்றியே குறிக்கின்றது. ஆம் இறையேசுவில் அன்புமிக்கவர்களே, சில நேரங்களில் 8 மணி ஆயிருக்கும், 8 மணி பஸ் எப்பப்பா வரும், 8 மணி பஸ் எப்பப்பா வரும், 8 மணி பஸ் 8 மணிக்கு தான் வருமா, இல்லைப்பா 8:30 ஆச்சு இன்னும் வரலையேப்பா அப்படின்னு சொல்லி சில நேரங்கள் கேட்போம். அதே போல் 10th 12th ரிசல்ட் வந்துச்சுன்னா 10th 12th ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கின்ற மாணவர்கள் எப்போ எனக்கு ரிசல்ட் வரும், எப்போ எனக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லி கேட்பாங்க. அதே போல் காவிரி நீர் எப்போ வரும், எப்போ திறந்து விடுவாங்க, எங்களுடைய விவசாயமெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த தஞ்சாவூர் மக்கள்லாம் வேண்டுவாங்க. அதே போல் நான் குறுமடத்தில் இருக்கும்பொழுது வீட்டுக்கு போகும்பொழுது எங்கள் பாட்டி எல்லோரும் கேட்பாங்க, உனக்கு எப்போ குறிப்பிடம் கொடுக்குறாங்க, பல நாள் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எப்போ தான் படித்து முடிப்பேன், நான் உன்னுடைய போகிறதுக்கு முன்னாடி உன் குறிப்பிடத்தை பார்க்க வேணாமா, பார்த்துட்டு தான் சகலம் நினைக்கிறேன், நீ என்ன எப்போன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பாட்டிமார்கள் எங்கள் ஊரில் கேட்பது வழக்கம். ஆக இயேசு எப்பொழுது வருவார் என்ற எல்லாருடைய கேள்விகளும் கண்டிப்பாக இருப்பது தானே. என்னையை பார்க்க இயேசு எப்போ வர போகிறாரு, எனக்கு இயேசு எப்போ காட்சி கொடுக்க போகிறான்ற ஒரு கண்டிப்பாக ஒரு கேள்விகள் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு தான் முடிவு சொல்கிறேன், நான் உங்களோட எப்பொழுதுமே உடன் இருக்கின்றேன், நான் இல்லை நினைக்காதீங்க, உங்களோடு தான் பயணிக்கின்றேன் என்று மிக அழகாக தெளிவுபடுத்துகின்றார்
இயேசுவில் அன்புமிக்கவர்களே, கடின உழைப்பு தெய்வ வழிபாட்டுக்கு சமம் என்று லால் பகதூர் சாஸ்திரி சொல்கிறார். 2ஆம் மாதத்தில் நம்ம பார்க்குறோம், புனித பவுலடிகளார் மிக அழகாக சொல்கிறார், உழைக்க மனம் இல்லாதவன் உண்ணலாகாது, உழைக்க மனம் இல்லாதவன் உண்ணலாகாது என்று உழைப்பை பற்றி பெருந்தறிவு. டாட்டா பிர்லா எடுத்துக்கலாம், இல்லை டாட்டா பற்றி நம்ம பெருமையாக பார்க்கலாம். ரத்தன் டாட்டா இருந்தது வரை நமக்கு பெருசாக அவங்களுடைய சொந்த பந்தங்களாக நமக்கு தெரியாது. இப்போ கடந்த ஒரு 6 மாதங்களாக அவங்களுக்குள்ளே நடக்கின்ற எல்லாருமே அந்த ரத்தன் டாட்டாவில் 10-15 தலைமுறைக்கு இருந்து சாப்பிட்ற அளவுக்கு நிறையா சொத்து பத்துக்கெலாம் இருக்குது. இருந்தாலும் அவர்கள் இன்னைக்கு அந்த ரத்தன் டாட்டாவுக்கு அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த கம்பெனியில் தான் சிஇஓவாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன வேலைகள் எல்லாருமே அவங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாருமே அதே கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக உழைப்பு என்பது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக இல்லைன்னா சோம்பேறிகள் ஆயிரும். அதான் நான் பேசுகிறேன். நீங்கள் என்றைக்கும் அழிய போகிறத நினச்சி நீங்கள் சோம்பேறிகளாகவும் உங்களுடைய வாழ்க்கையை தேவையில்லாத கடவுளுக்கு இருக்கிற அந்த சொத்து எல்லாத்தையும் அழிச்சிக்கிறீங்க. ஒரு தேக்க நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. அதை விட்டு மீண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுலடிகளார் மிக அழகாக கூறுகின்றார். ஆமிரை சுழம்பி மிக்கவர்களை அப்துல் கலாம் மிக அழகாக சொல்வார், எண்ணங்களை உயர்வாக வைக்கும் பொழுது அதை அடைய நம்ம கண்டிப்பாக உழைக்க வேண்டும். நிறைய பேர் பைபிள் வச்சுருந்தீங்க, பார்த்ததுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரெடிங்க, ரெடி ரெடி ரெடி, இதோ வருகிறேன், எடுங்க. தொடக்க நூல் 3:19, நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி உழைக்க வேண்டும் சொல்லி நம்ம ஆண்டு வாசிக்கிறீங்களா? பாருங்க, நெற்றி வியர்வை இல்லத்தில் விழ உழைத்து உண்பாய் என்று மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறது. திருப்பாடல் 128:2, உனது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் என்று மிக அழகாக கொடுக்காங்க. நற்பெயரும், நல்லா உழைச்சிங்கன்னா நல்ல பேர் நல்ல செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும். இல்லை எனக்கு என்ன சோம்பேறியா அப்படியே இருந்தோம்னா எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லி உழைப்பை பற்றி மிக அழகாக குறிப்பிடுறாங்க. நீதிமொழிகள் 16:26, ஜேம்ஸ் ஆலன் என்பவர் உழைப்பு இல்லாமல் வெற்றி கிடையாது என்று சொல்றார். உழைப்பு இல்லாமல் வெற்றி கிடையாது என்று என்கிறார். 16:26, உழைப்பவர் பசி மேலும் அவரை உழைக்க செய்கிறது. மேலும் மீண்டும் மீண்டும் உழ. பாருங்க, நம்மளுடைய வயிற்று பசி மீண்டும் உழைத்து முன்னேற வேண்டும் என்று கொடுத்தாங்க. இன்றைய 2ஆம் மாதம் பார்க்குற பவுலடிகளை மிக அழகாக குறிப்பிட்டார். உழைப்பை பற்றி, உழைப்பினுடைய மேன்மையை பற்றி மிக அழகாக குறிப்பிட்டாங்க. எதுவுமே ஃப்ரீயாக கிடையாது, நத்திங் இஸ் ஃப்ரீ. எதுவும் ஃப்ரீயாக கிடைக்கப்படும். நம்ம எந்த ஃப்ரீன்னு எது சொன்னாலும் கண்டிப்பாக நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய ஒரு பங்கு கண்டிப்பாக அதில் கண்டிப்பாக இருக்கும் என்பது நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நமக்கு சொல்லி தந்தது கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போடா, டேய் சும்மா வீட்டிலே இருந்து சோம்பேறியாக இருக்காத, உனக்கு தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் உன்னை தவறான வேலைக்கு இட்டு செல்லும், அதனால் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து போயிடுறாங்க. எங்களுடைய கல்லூரியில் உள்ள மாணவர்கள்ட்ட நான் சொல்வது வழக்கம், 4 வருஷம் படிப்பை முடிச்சுட்டு போகும்பொழுது மினிமம் ஒரு 2லேருந்து 3 ஒரு ஆஃபர் லெட்டராவது வச்சுருக்கு. எதாவது ஒரு ஆஃபர் லெட்டர் வச்சு ஒரு 20,000 இருக்கட்டும் 25,000 இருக்கட்டும் மஸ்ட்டு ஜாயின் பண்ணு. அதுக்கப்புறம் உன்னுடைய முயற்சினால் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் ஒரு 7 லட்சத்தினுடைய டேர்ன் ஓவர் வர்றது மாதிரி உன்னே நீயே பலப்படுத்திக்க, உன்னே நீயே தெளிவுபடுத்திக்கும் பொழுது இல்லை எனக்கு 20,000 வேண்டாம் 25,000, உன்னுடைய டிபார்ட்மெண்ட் முதல்ல பார்க்க வேண்டியது உன்னுடைய டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் கிடைக்கிற சம்பளத்தோடு ஊதியத்தோட வேலைக்கு செல், மீண்டும் மேலே மேலே அப்படியே போகும்னு சொல்லி எங்களுடைய மாணவர்கள்ட்ட சொல்வது வழக்கமாம். இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இது எப்படி ஆகும், என்ன நடக்கும் என்ற ஒரு சிந்தனைகளோடு சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை பயணமானது சென்று கொண்டிருக்கின்றது. அதை எல்லாம் தாண்டி நாம் இறைவனுக்காக இருக்க வேண்டும், இறைவனோடு இணைந்து பயணிப்பதற்காக இன்றைய நற்செய்தி வாசகங்கள் அழைப்பு விடுக்கின்றது. முடிவாக புனித ஹென்றி அவர்கள் தன்னுடைய 10வது நூற்றாண்டில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆசிரியராக இருந்தவர் வேல் டிகாங் என்பவர் ஒரு நல்ல ஒரு ஆசிரியராகவும் நண்பராகவும் அந்த ஹென்றி அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். அப்போ அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த டிகாங் என்பவர் இறந்து விடுகிறார். இவருக்கு ரொம்ப தூக்கம், ஹென்றி அவர்களுக்கு ரொம்ப தூக்கம். நம்மளுடைய ஆசிரியராகவும் உற்ற நண்பராகவும் வழிநடத்துபவராகவும் இருந்தவர் இறந்து விட்டாரே, நான் என்ன செய்வது என்று ஒரு இயக்கம். ஒரு வாரம் 2 வாரம் கழித்து மீண்டுமாக இந்த டிகாங் என்பவர் அவருடைய ஹென்றியினுடைய கனவிலை தோன்றி ஒரு சின்ன ஒரு கவர் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறார். அந்த கவரை எடுத்துகிட்டு வாசி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். மறுபடிக்கும் மீண்டும் மறுநாள் காலையில் ஹென்றி என்பவர் அந்த கவரை எடுத்துகிட்டு வாசிக்கிறார்.
ஆறுக்கு பின் அப்படின்னு மட்டும்தான் இருந்துச்சு. ஒன்றும் ஒரே ஒரு வார்த்தை, ஆறுக்கு பின். என்று நினச்சார், ஆகா இன்னும் நான் வாழ போகிறது 6 நாள் தான் வாழ போகிறேன், இதோட என் வாழ்க்கை முடிய போகுது, அதனால் என்னை நானே தயாரித்து கொண்டு ஆண்டவர் பாதம் சமர்ப்பிப்பதற்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன், ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு 6 நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். 6 நாள் வந்துச்சு. 6ஆம் நாள் போனதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை, அவர் இறக்கவும் இல்லை, எதுவும் நடக்கவில்லை. அப்போ நினச்சார், 6க்கு பின்னா 6 நாள் இல்லை, அநேகமாக ஒரு 6 மாதமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி மீண்டுமாக கடின உழைப்பை போட்டு 6 மாத காலம் இருந்து சொல்லிட்டு கடின உழைப்பை போட்டு கடவுளுடைய சிந்தனையோடு எல்லாம் தயாரித்து ரெடியாக இருந்தார். 6 மாத காலங்கள் வந்துச்சு. 6 மாதத்தில் எதுவும் நடக்கலை. என்னடா அது, 6க்கு பின் போட்டார், 6 ஆச்சு, 6 நாள் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, சரி 6 வருடமாக இருக்குன்னு சொல்லிட்டு 6 வருடம் கடின உழைப்பை போடும் சொல்லி 6 வருடம் தொடர்ந்து கடின உழைப்பை போட்டு நம்ம எல்லாம் தயாரிப்போம், கடவுளுடைய உண்மையான சீடனாக நம்ம ரெடியாக இருப்போம் சொல்லிட்டு 6 வருடத்துக்கு அப்புறம் ரெடியாக இருந்தார். 6 வருடம் வந்துச்சு. 6 வருடத்துக்கு அப்புறமும் அவருடைய இறப்பு வரவில்லை. மாறாக ரோமை பேரரசினுடைய பெரிய அரசனானார். சாதாரண சிற்றரசராக, அந்த பவேரியா நாட்டில் சாதாரண ஒரு சிற்றரசராக இருந்த ஹென்றி அவர்கள் ரோமையினுடைய பெரிய அரசராக உயர்த்தப்பட்டார். இயேசுவில் அன்பில் நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய உழைப்பும் எப்பொழுதும் வீண் போகாது. முடிவு என்றோ வரப்போகிறது. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, நமக்கும் தெரியும். ஆனால் இன்று என்னுடைய நிகழ்காலம் ஆண்டவரோடு, நற்கருணை ஆண்டவரோடு இணைந்து செயல்படுகிறோமா, இணைந்து பயணிக்கின்றோமா என்ற கேள்விக்குறியோடு இணைந்து பயணிப்போம், ஜெபிப்போம். ஆமேன். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதரமே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம்மளுடைய தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் திருச்சபையின் தலைவருக்காகவும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் கேட்டருளும். எங்களை காத்து வழிநடத்தும் எம் இறைவா, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் தொடுக்கின்ற போர்களும் பல இடங்களில்
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை பாதுகாக்கும் எம் இறைவா, இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் எம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை கண்டோ, தவறான போதனையால் ஈர்க்கப்பட்டோ, ஏமாந்து போகாமலும் எமக்கு எதிராக இழைக்கப்படும் துன்பங்கள், புறக்கணிப்புகள், துரோகங்கள் ஆகியவற்றை கண்டு கலக்காமலும் மன உறுதியோடு இருந்து எங்கள் வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும் என்று புனித செசிலியம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறை பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே இறைவா, எங்களுக்கு அருள்புரிய உம்மை வேண்டுகின்றோ. இதனால் மாண்புக்கு உரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் ஏறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வைத்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பீட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது
பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியரள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பழி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்யூனாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, இயங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவுடைய அன்பின் சமாதானத்தையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
அறிவிப்புகள். இந்த வாரம் ஆண்டினுடைய பொது காலத்தினுடைய 33ஆம் ஞாயிறு வருகின்ற திங்கட்கிழமை புனித எலிசபெத்துடைய நினைவு. செவ்வாய்க்கிழமை புனிதர்கள் பேதுரு, பவுல், ரோமை பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு நினைவு. புதன்கிழமை புனித கிரகோரியாருடைய நினைவு. வியாழக்கிழமை புனித ஃபெலிக்ஸுடைய நினைவு. வெள்ளிக்கிழமை புனித கன்னிமரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்தல் நினைவு. இந்த நாளிலே நமது பங்கில் நமக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய காணிக்கணி அருள் சகோதரிகள் தங்களுடைய சபையினுடைய விழாவை சிறப்பிக்கின்றார்கள். எனவே அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். சனிக்கிழமை புனித செசிலியானுடைய நினைவு. நம்முடைய பங்கில் இருக்கின்ற பாடற் குழுவினர், எனவே அவர்களுக்காகவும் அந்த நாளிலே ஜெபித்துக் கொள்வோம். இன்று காலை 2 திருப்பலிகளையும் காலை 6:30 மணி திருப்பலியும் 8:30 மணியும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் பாடற் குழுவினர் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த ஞாயிறு காலை 2 திருப்பலிகளையும் சிறப்பிப்பவர்கள் புனித காணிக்கை மாதா அன்பை குடும்பத்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த வாரத்திலே அன்பை குடும்பங்களை சந்திக்கப்படும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை புனித பேதுரு அன்பை குடும்பங்களை சந்திக்கப்படும். காலை 6:30 மணி முதல் புனித யூதாத்ததியுடைய அன்பிய குடும்பங்களை வருகின்ற புதன்கிழமை சந்திக்கப்படும். புனித மிக்கேல் அதிதூதர் அன்பிய குடும்பங்களை வியாழக்கிழமை சந்திக்கப்படும். எனவே அந்தந்த அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுக்கு தகவல்களை தெரிவிப்பார்கள். எனவே நீங்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்களே, இன்றைய நாளிலே நடைபெறக்கூடிய அன்பிய கூட்டங்கள். குழந்தை இயேசு அன்பிய கூட்டமானது இன்று மாலை 5:30 மணிக்கு சாய்பாபா ஆசிரியர் நகரிலே வசித்து வருகின்ற ராபர்ட் மேரி அவருடைய இல்லத்திலே நடைபெறும். அன்னை தெரசா அன்பிய கூட்டமானது இன்று மாலை 5:30 மணிக்கு மரி இறுதியம் அவருடைய இல்லத்திலே நடைபெறும். சலேத் மாதா அன்பிய கூட்டமானது குப்புசாமியிலே அவற்றிலே வசித்து வருகின்ற கண்மணி அவருடைய இல்லத்திலே மாலை 5 மணிக்கு நடைபெறும். விண்ணேற்பு மாதா அன்பிய கூட்டமானது இன்று மாலை 5:30 மணிக்கு நேதாஜி நகரிலே வசித்து வருகின்ற ஜோசப் பீட்டர் குளோரி அவருடைய இல்லத்திலே நடைபெறும். எனவே அந்தந்த அன்பியத்தை சார்ந்த குடும்பத்தார் இதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, குழந்தைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி நேரத்திலே ஆலயத்திற்குள்ளாக மறைக்கல்வி நடைபெறுகின்ற அந்த நேரத்திலே குழந்தைகளை உங்களோடு வைத்து கொள்ள வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். புதனமை உறுதிபூசல் பெறுகின்ற குழந்தைகள் தொடர்ந்து வருகின்ற அந்த குழந்தைகளுக்கு தான் இந்த மே மாதம் 24ஆம் தேதி நமது மறைமாட்ட ஆயர் அவர்களால் கொடுக்கப்படும். எனவே நீங்கள் அனைவரும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். திருவருகை காலத்துடைய முதல் ஞாயிறு இந்த மாதத்துடைய 30ஆம் தேதி அன்று முதல் கேரல்ஸ் ஆனது உங்களுடைய வீடுகளை சந்திக்கப்படும். கேரல்ஸ் பாடல்களை பாடிக்கொண்டு கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தியை அறிவிக்க வீடுகளை தேடி வருவோம். எனவே அன்பார்ந்தவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வருடத்திலே பங்கு தந்தை வந்த இடத்திற்கு அருட் சகோதரிகள் வருவார்கள். அருட் சகோதரிகள் கடந்த வருடத்திலே வந்த இடத்திற்கு பங்கு தந்தை அவர்கள் வருவார்கள் என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிஸ்ஸஸ் சண்டே கேலண்டர் கவர்கள் அன்பின் பொறுப்பாளர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மிஸ்ஸஸ் சண்டே கவர்களிலே தாராள உதவித்தொகை கொடுத்து
பங்கு தந்தையிடமோ அன்பு பொறுப்பாளர்கள் மூலியமோ கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, புனித வின்சென்ட் பால் சபையினர் நம்முடைய பங்கில் சிறப்பாக பணி செய்து வருகின்றார்கள். 23ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை, அதாவது அடுத்த வாரம் 23ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை, கடந்த வருடத்திலே போலவே கடந்த வருடம் எவ்வாறு நீங்கள் தாராள உள்ளத்தோடு உதவி செய்தீர்களோ அதே போல் கிறிஸ்துமஸுக்கு ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் வீட்டிலே நல்ல இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொருட்கள் நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பின் அந்த பொருட்களை இந்த புனித வின்சென்ட் பால் சபையினரிடம் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்கு திருப்பலி நிறைவேற்றி நம்ம ஒருவருக்காகவும் ஜெபித்த அருள் தந்தை மனோஜ் அவர்கள் கிறிஸ்து அரசர் இன்ஜினியரிங் கல்லூரியிலும் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலும் கரஸ்பாண்டண்டாக மிக சிறப்பான விதத்தில் பணி செய்து கொண்டு வருகின்றார். அவருடைய பணி சிறக்க அவரை வாழ்த்துகின்றோம். அவருக்கு இந்த திருப்பலி நிறைவேற்றி கொடுத்ததற்காகவும் நன்றி தெரிவிக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நமது பங்கை சார்ந்த புனித லூர்து மாதா அன்பை சார்ந்த ஜோசப் இறுதிராஜ் சிறிய புஷ்பமியருடைய மகள் மரிய சஞ்சனாவிற்கும் ஒத்தக்கால் மண்டபம் பங்கு புனித குழந்தை தெரசா ஆலயத்தில் வசித்து வருகின்ற சகாய பால்ராஜ் ஸ்டெல்லா உடைய மகள் ஜோயல் ஆண்டனிக்கும் திருமணம். இது 2வது மற்றும் 3வது ஓலை. இந்த திருமணத்தில் ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். இதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. Thank you.